ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்கிரீன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2-in-1 குழம்பு எப்படி பண்ணுறேன்னு, அதாவது பூண்டு குழம்பு ப்ளஸ் நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. குழம்பு தாளிக்க கடுகு எடுத்திருக்கேன். வெந்தய வாசனைக்காக 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பெரிய சைஸ் அளவு பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் குழம்புத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஓகே, குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குழம்புல மசாலாவை டேரெக்டாக ஆட் பண்ண போகிறதில்ல. மசாலாவெல்லாம் புளித்தறியிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் அப்படின்னா குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுருக்க புளி நல்லா பிசைஞ்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த புளி பல்ப் எடுத்து வெளில போட்டுருங்க. நல்லா பிழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன்னா 3 ஸ்பூன் குழம்புத்தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மசாலா சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழம்போட திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம பூண்டு குழம்புக்கு அவ்வளோ தண்ணி தான் நல்லா இருக்காது. நல்லா கெட்டியாக இருக்கிறது அதிக மசாலா எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பொறுத்தவரை குழம்போட திக்னஸ் இருக்கும். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குழம்புல ஊற்றுறக்கு புளி கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பாத்திரத்தை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, பாத்திரம் காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு வாசனைக்காக, அதுக்கப்புறம் நம்ம கட் வச்சுக்கலாம். அதோட சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட வேணாம், எண்ணெய் சூட்டில் கருவேப்பிலை கருவிடும். அதுக்காக இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பூ நல்லா ப்ரௌனிஷாக ஆகும். அப்போதைக்கு நம்ம தக்காளியோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. வதம் நல்லா தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்ட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக மசியும். இல்லைடா அது மசிறக்கே லேட் ஆகும். நீங்கள் அப்படி தக்காளி இப்படி கட் பண்ணி போடலாம் அப்படின்னா மிக்சியில் அடிச்சும் போடலாம். அது கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்படி நல்லா வதங்கலை அப்படின்னா பச்சை ஸ்மெல் வரும். ஸோ நல்லா வதங்கட்டும். அது இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. தக்காளி வதங்க லேட்டாச்சு அப்படின்னா லைட்டாக கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மசிஞ்சிரும். இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா குழம்பு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வந்துருக்க சமயத்தில் போட்டோம் அப்படின்னா குழம்பு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா தகன்னு இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் ரொம்பலாம் போட வேணாம், ஏன்னா மசாலா ஆல்ரெடி மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப காரமாகிடும். ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இதை பண்ணுங்கள், இதில் விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், இது கம்பல்சனாக கிடையாது. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து அந்த பூண்டு வெங்காயத்துக்காக, அதுக்காக மட்டும்தான். அப்புறம் இது நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த காய் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொதிச்சு வரும்போது தண்ணியோட அளவு கம்மியாகிட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் திக்னஸ் கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிறவங்க தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த குழம்போட வாசனை வெளில போகாமல் அந்த குழம்புலேயே செட்டில் ஆகிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். பூண்டு குழம்போட வாசனைக்கே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பூண்டு குழம்பு மணமாக இருக்கும். ஸோ மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு ஆவிலாம் வெளில வருது. குழம்பு சூப்பராக கொதிச்சிருக்கு. நல்லா பூண்டு குழம்போட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம குழம்பும் நமக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு.
நீங்கள் இப்போவே ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இல்லை இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ நீங்கள் அப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 in 1 குழம்புன்னு சொன்னாலே இப்போ அதான் பண்ண போகிறோம். அது என்ன கருவாடு. நான் இப்போ நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் இருந்து சுடுதண்ணில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இது கருவாடு பிடிக்காதவங்க பண்ண வேணாம், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னா கருவாடு சேர்த்துக்குங்க. அதோட டேஸ்ட் தனியாக தெரியும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கருவாடு பிடிக்கல அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்லேயே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கோங்க. கருவாடு பிடிக்குங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவாடு நெத்திலி கருவாடு சீக்கிரமே வெந்தோம்னா அதிக டைம்லாம் எடுக்காது. 5 to 10 மினிட்ஸே இது எனஃப் தான். ஸோ இதை உள்ளே போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. கருவாடு சூப்பராக வெந்தோம், நம்ம அதுக்கு எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ 8 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக தெரியுது பார்க்கவே. இப்போ கருவாடு பூண்டோட வாசனையே சூப்பராக இருக்குது. குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கருவாடு பிடிக்காதவங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவாடு வேணுங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் சூப்பராகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.